ஹலோ மக்களே, நான் உங்கள் அசார் பேசுகிறேன் துபாயிலேருந்து. நமக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மதியம் 1 to நைட்டு 2 மணி வரைக்கும். இப்போ இன்றைக்கி என்ன இதுனா, இன்றைக்கி எத்தனை ஆர்டர் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு நாளைக்கு நம்ம இந்த தலபாத்தில் எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி உங்களுக்கு தேவையான இதுனா அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ. மொதல் ஆர்டர் எடுத்தாச்சு. மொதல் ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா ஜுமேரான ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போகிறோம். போயிட்டு அடுத்த ஆர்டர் தான் நான் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து கொடுத்தாச்சு. இந்த இடம் தான் கொடுத்து முடிச்சாச்சு. செகண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். இப்போ ரெண்டாவது ஆர்டரும் வந்துருச்சு. வந்து இது மெக்டொனால்ட்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆர்டர் வந்துருச்சு, மெக்டொனால்ட்ஸு. அது இல்லாமல் 4 டிப்ஸ் வேறு போட்டுக்கிறாங்க. இதை கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கணும். அப்புறம் என்ன ஆர்டர் உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். வெயிட் பண்ணுவோம். நமக்கு வந்து 3வது ஆர்டர் வந்துருக்கு. இது வந்து கராமா ஏரியா. இந்த ஏரியா, இந்த ஹோட்டல் தான் 3வது ஆர்டர். இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் பே. இது என்னோடய ஜோன். இந்த ஜோனு பிஸ்னஸ் பே. இப்போ இருக்கிற இடம் வந்து கராமா. இந்த துபாயில் வந்து கராமா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து கேரளா ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க. 90% வந்து அவங்க தான். இந்த கராமான்ற ஏரியா ஃபுல்லாகவே அவங்க தான். இந்த ஏரியா எப்பயுமே வந்து பரபரப்பாக இருக்கும். நம்ம லோக்கல் சென்னை எப்படி இருக்கும் ஸ்ட்ரீட், அந்த மாதிரி எப்பயுமே பரபரப்பாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டர் எடுத்து கிளம்பியாச்சு. பெரிய ஆர்டர் இது. இது பிஸ்னஸ் பேக் தான் போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் போது பார்ப்போம். நம்ம லாஸ்ட்டாக கராமாலேருந்து பிஸ்னஸ் பேக் எடுத்துகிட்டு வந்தோம். 3வது ஆர்டரு. அந்த ஆர்டரோட விலகு வேலை ஒரு 1/2 hour. இப்போ தான் ஒரு ஆர்டர் 4வது ஆர்டர் எங்கள் தலபாத் கிச்சனில் வந்துச்சு. அது டைம் இருக்குது, இன்னும் 20 நிமிஷம் ஆகும் மேக் பண்ணுறதுக்கு. சரி, அதான் நம்ம வந்து ஒரு டீயை ஒன்று சாப்பிட்றோம். அது இல்லாமல் துபாயில் வந்து நல்லா வின்டரு, நல்லா குழுவுது. அதான் லைட் ஜாக்கெட் கூட போட்டுக்கப்பாங்க. சரி, நமக்கு 4வது ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. போய்ட்டு ட்ராப் பண்ண வேண்டியதான். இது வந்து உம்முல் சக்கீம்லேருந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஜுமேரா லாஸ்ட்டு. அந்த ஏரியா போகிறது. இந்த ஏரியா சேர்ந்தாலும் ஒரு 20 minutes ஆகும் போகிறதுக்கு. ஏன்னா டிராஃபிக் இந்த டைம். அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த 4th ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம இந்த ஷாப்பில் தான் கொடுத்தோம். இந்த வந்து உம்முல் சக்கீம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏரியா. நம்ம 5வது ஆர்டரு மெடிக்கல் டேப்லெட் கொடுக்குறோம். இப்போ தான் 5வது ஆர்டர் கொடுத்துட்டு பண்ணுறோம். 5 ஆர்டர் லாஸ்ட்டாக முடித்தோம் மெடிக்கல் இது. இப்போ இது 6வது ஆர்டரு. 6வது ஆர்டர் இருந்துருச்சு. இதை கொடுத்துட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த 6வது ஆர்டர் எடுத்து முடித்தோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட் ஆர்டர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிராஃபிக்கும் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல. நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி எத்தனை ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம மொத்தமாக வந்து 19 ஆர்டர் எடுத்தோம். 19 ஆர்டரில் வந்து டிப்ஸு மட்டுமே ஒரு 23 கிராம்ஸ் டிப்ஸ், ஆன்லைன் டிப்ஸு. அது இல்லாமல் ஒரு 19 ஆர்டரு. மொத்தமாக நமக்கு 190 கிராம்ஸ் இன்றைக்கி கிடைச்சிது. நம்ம ஊர் காசு கொண்டு போனாக்கா ஒரு 4000 4500 வரும். நம்ம ஊர் காசு படி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 4 டீ குடித்தோம். அப்புறம் ஒரு ஷவர்மா ஒன்று சாப்பிட்டேன். இதெல்லாம் மைனஸ் போக நம்மக்கிட்ட ஒரு 175 கிராம்ஸ் இருக்குது இப்போதைக்கு. இன்றைக்கி எடுத்த ஆர்டர் கேஷுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 175 கிராம்ஸ். நம்ம ஒரு காசுக்கு அதான் சொன்னேன். மொத்தமாக வந்து 4500 வரும். அதில் ஒரு 500 அது மைனஸ் பண்ணால்